என்னடி புள்ள பெத்து கொடுக்குற மனசார ஒரு அப்ப சித்தப்பா சொல்றேன் அம்மாவோட வந்துருடி. அம்மாடி அண்ணி இல்ல அம்மாவோட போயிரு இல்ல அம்மா உங்க போயிட்டுக்கார கூட்டிட்டு போயிரு. அம்மா உன்ன மாதிரி அம்மா நானும் இருப்பேன். ஏய் இதற்கு மேலே எனக்கு பொறுமையானது கிடையாது. ஏய் எனக்கு உயிர் மீது ஆசை இருந்தால் ஓங்கார கூச்சலிட்டு இந்த இடத்தை விட்டு பொம்மையை என்னிடம் ஒப்படைத்து விட்டு ஓடிவிடு. அப்படியா? இல்லை என்றால் என்னுடைய வாளாயத்துக்கு இறையாகி விடுவாய். அப்படியா? உன்னுடைய வாளுக்கு உனக்கு இந்த வீரன் நான் கிடையாது. உனக்கு உயிர் மீது ஆசை இருந்தால் நீ வேணா ஓடி பொழைச்சிக்கோ. போனா போதும் உயிர் பச்சை தருகிறேன். நீ வாழ்வீச்சிலே வல்லவன் என்று நினைத்தேன். ஆனா வாய்ப்பேச்சிலே வல்லவனாக இருக்கிறாய். ஓஹோ பாடா பார்க்கலாம். என்னதோ வரு பார்க்கலாம். அப்படியா? பாடா சட்டைக்கு நீங்க ஈடாகி அத்தனை படதாளங்களையும் உன் கூட பிறந்தவனுடைய தம்பிமார்கள் 6 வெட்டி வெட்டி வைத்து விட்டேன். என்னுடைய மனைவி பொம்மையாரை பெத்த தோஷத்துக்கோசரம் 2 பேர்த்தி உசுராட விடுறேன். மரியாதையா பொழைச்சுக்குவாங்க. இந்த பொம்மனுடைய அதாவது பழையானது இந்த பொம்மனுடைய வம்சமானது தளரட்டும். நீ போட்ட பிச்சையில இந்த உயிர் ஒருபாடு வாழாது. வாழை எது பாதா சண்டைக்கு இப்பொழுது அவங்க தான் தோத்துறாங்க. என்னுடைய உடலில வலிமை இருக்கிறது. டக்கல் பண்றேன்.
செல்விக்கு பொம்மைக்கால சட்டது உனது சேலை பாய்ந்து பார்க்க பொம்மனும் பள்ளத்தில் கண்டே மங்கையே பொம்மையாலே மனிதது உனது சேனை செல்வியே பொம்மையாலே சத்தது உனது சேனை பாய்ந்து வந்த பொம்மனும் இப்பொழுது பள்ளத்தில் இறந்து கிடக்கிறான் இப்பொழுது என்னை விட்டு பிரிந்து மாண்டு மடிந்து விட்டீர்களே அம்மா. இப்படி எல்லாம் சொல்லி அழுவன் நினைச்சீங்களா? சும்மா நாச்சிக்கும் என்னத்துக்கு அழுவேன்? அசுக்கு புசுக்கு பெத்த ஒண்ணு மாதிரி பிள்ளை பேசணும். அப்பதான் ஊர்கள் நாலு பேருக்கு செருப்படி வைக்க போக முடியும். இப்படி அழுகலினா உட்கார்ந்து இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் சக்காத்திங்க எல்லாம் அப்படியே நாக்கு மேல பல்லு போட்டு அப்படியே பழிச்சுட்டு பேசுவாங்க. அதனால சும்மா நாச்சிக்கும் விளையாட்டுக்கு தான் முக்கியம். பெத்தையே போல போயிட்டு போகுது. உன்ன மாதிரி 4 பிள்ளை பெக்கணும்டா நீ மட்டும். அதனால என்னங்க சுவாமி அவங்க செத்த
அப்படியா? நாம போலாம். புறப்படலாமா? ஆ. ஆகட்டும். இருந்தாலும் இறங்குறவங்களை அப்படியே போட்டு போனா பாவமானது நம்மளை வாழப்படாது. அதனாலே செய்ய வேண்டிய நியமக்காரிகள் செய்துவிடு. சுடுகாடு இருந்துட்டேன் சுடுகாடு சொல்லுங்க. சபைகளே, இந்த வீரனும் பொம்மையும் அந்த கோடை பட்டணத்தை விட்டு ஆம்பூர் மடுவு கருங்கல் மேடு நெத்தியப்படுத்த செத்திய தூங்கி திருச்சி அருகாமையில் உள்ள காவிரி ஆற்றங்கரையிலே வெயிலுக்கேற்ற வெள்ளை கூடாரம் காணலுக்கேற்ற கருப்பு கூடாரமானது அமைத்து அந்த கானகத்தில் அதாவது அந்த ஆற்றங்கரையில ஓய்வெடுத்துட்டு இருந்தாங்க. அப்பொழுது பொம்மனமார்கள் பொம்மனுடைய படைகள் அத்தனையுமே இந்த குதிரை போகக்கூடிய குதிரையுடைய கால் தரத்தை பார்த்துக்கிட்டு இந்த பொம்மையம்மாள் வீரனும் இந்த வழியா தான் போயிருப்பாங்க அப்படின்னு குதிரையினுடைய கால் தரத்தை பார்த்துக்கிட்டு இந்த காவிரி ஆற்றங்கரைக்கு வந்து சேர்ந்துறாங்க. அப்பொழுது எத்தனையோ வாய் வார்த்தை சொல்லி பாக்குறாரு இந்த வீரன். அந்த வாய் வார்த்தை எதுவுமே கேட்காமபடிக்கு ஆணைப்பட சேனப்பட 5000 கோடி பரதாரங்கள் அத்தனையுமே மாண்டது. பொம்மனவார்கள் 7 பேரும் மனைவியாகப்பட்ட திருச்சுறையோடு அனைவற்று பேருமே பொம்மனவார்கள் அத்தனை பேர்த்தையும் இந்த காவிரி ஆற்றங்கரையில கருவறுத்துறாரு. அப்படி கருவறுத்து விட்டு தன்னுடைய கையில இருக்கக்கூடிய இந்த கத்தியில இருக்கக்கூடிய ரத்தங்களை இந்த காவிரி ஆற்றுல கழுவுறான்னு சொல்லி கழுவிட்டு இருக்கும் பொழுது அப்பொழுது பார்க்கிறார் யாரு? திருச்சி ஆண்டு வரக்கூடிய அதாவது சொக்கலிங்க நாக்கியர். தெரியவில்லையா? முத்துவீரன் பொம்மையம்மாள் நாங்கள் இருவரும் இப்பொழுது சண்டை நடந்தது அல்லவா? அதை அனைத்து நீங்க பார்த்திருந்தீங்களா? ஆமா, நான் தான் பார்த்து விட்டேன். சரி, உன் வீரத்தை வச்சு சில காலமாக என்னுடைய நாட்டிலே இருப்பா. அப்படியா? ஆமா, திருச்சியிலே சொக்கலிங்க நாக்கி இருக்கிறாரு. சொக்கலிங்க நாக்கியுடைய அடைக்காலத்திலே சிறிது காலம் நீ இரு அப்படின்னு சொல்வதற்காக இந்த வீரன பொம்மையம்மாளையும் உடனடியாக அழைத்து போயிருக்கலாம். ஆகட்டும், உடனடியாக திருச்சி வளர்க்கணும் சொல்லலாம். மதுரையிலிருந்து வரக்கூடிய பாண்டிய மன்னன் அவரும் நிகழ்ந்து வருகிறார். மதுரையிலே கொலை கொள்ளை கற்பழிப்பு நிகழ்ச்சி எல்லாம் சங்கிலி கருப்பு. அந்த சங்கிலி கருப்புடைய கூட்டத்தை உடைக்க வேண்டும். அதனாலே நம்முடைய நாட்டிலே முத்துவீரன் இருக்கிறார் அல்லவா? அந்த முத்துவீரனை இப்பொழுது உடனே மதுரைக்கு அனுப்ப வேண்டும். ஆமா, சரியா? சரி. இப்பொழுது மதுரை நாட்டை ஆண்டு வரக்கூடிய மதுரை மன்னன் காலமாக நம் நாட்டிலே இருந்தீர்கள். காலமாக ஆமா இந்த திருச்சி மாநகரத்திலே சொக்கலிங்க நாக்கியுடைய அடைக்கலத்துல இருந்தோம். இப்பொழுது மாபெரும் வேலை வந்து விட்டது. வேலை வந்து விட்டது. ஆமா, எப்பேற்பட்ட வேலை? மதுரை மாநகரிலே கொலை கொள்ளை கற்பழிப்பு அப்பேற்பட்ட நிகழ்ச்சியெல்லாம் செய்து கொண்டிருக்காராம் அந்த சங்கிலி கருப்பன். அதனாலே சங்கிலி கருப்பனுடைய கொட்டத்தை அடக்க வேண்டும் என்பதற்காக என் நண்பனாகிய மதுரை மன்னன் நமக்கு நிகழ்ந்து வருகிறார். சரிங்க. அதாவது மதுரையை ஆண்டு வரக்கூடிய திருமலை நாயக்கியராகப்பட்டவர் இந்த சொக்கலிங்க நாயக்கியருக்கு நெருங்கிய நண்பர். அவர் வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். சரி, மதுரையிலே அழகர் மலையிலே வாழ்ந்து வரக்கூடிய சங்கிலி கருப்பனும் அவருடைய கூட்டங்கள் அனைவரும் பேரும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு இந்த மதுரை மாநகரத்திலே கொலை கொள்ளை கற்பழிப்பு என்று சொல்லக்கூடிய இதெல்லாம் தலைவலி கோலமாக தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. அதனாலே அந்த கொலை கொள்ளை கற்பழிப்பு அனைத்தும் நிறுத்த வேண்டும் என்றால் அதற்கு தக்கபடியான ஒரு வீரன் அந்த சங்கிலி கருப்பனுடைய கூட்டத்தை கருவிருப்பதற்காக ஒரு வீரன் வேணும் என்பதற்காக தங்களுக்கு கடிதமானது ஓலை அனுப்பியிருக்கிறார். அதனாலே அதற்கு சீக்கிரமாக மதுரை மாநகரத்திற்கு சென்று அந்த சங்கிலி கருப்பனை கருவறுத்து விட்டு நாடு திரும்புங்கள். அந்த சங்கிலி கருப்பனுடைய கூட்டத்தை கருவறுப்பதற்கு தக்கபடியான ஒரு வீரன் இந்த முத்து வீரன் நான் மட்டுமே. ஏன்னா அந்த காவிரி ஆற்றங்கரையில ஆனப்பட சேனப்பட 5000 கோடி பரதாரங்கள் அத்தனையுமே அந்த படையை வெட்டும் பொழுது அதை நின்று பார்த்து கொண்டிருந்தவர் தாங்கள்.
அதனாலே இந்த வீரன் சென்றால் அந்த மதுரை மாநகரத்திலே கொலை கொள்ளை கற்பழிப்பானது அடியோடு கருவறுக்கலாம் என்று தங்களுடைய யோசனை. அவ்வளவுதானே. இருந்தாலும் என்னுடைய மனைவியாகப்பட்ட பொம்மி அம்மாளை அழைத்துக் கொண்டு உடனடியாக இந்த திருச்சி மாநகரத்தை விட்டு மதுரை ஆண்டு வரக்கூடிய அந்த திருமண நாயகத்துல அடைக்கலமாக நான் போகிறேன். நான் போவதற்கு முன்பதாக புறாவின் மூலமாக ஓலையானது அனுப்பி இந்த வீரன் வருவதாக நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும் சாமி. ஆகட்டும். இப்பொழுது மதுரைக்கு வருகிறேன். போய் வாருங்கள். அதாவது முத்தமிழோ பொம்மியம்மாளும் திருமணத்திலே செல்ல இப்பொழுது மதுரை மீனாட்சி கோயிலே அணிவீடு பணிவிடை வேலை செய்யக்கூடிய வெள்ளையம்மாள் வருவிதம் காண்க. Yeah.
சூப்பர் பிகர்ரா சூப்பர் ஜாக்கெட் இப்படி உதற பாரு இப்படி ஓடு ஐயோ பத்தா எடுத்து தின்னா முடிஞ்சு இப்படி நிறைந்த கூட்டத்திற்கு மனமார்ந்த வணக்கம். வணக்கம் வணக்கம். இன்னும் நாட்டுக்கு நாடு மகாநாடு மூணாமல்லி என்று சொல்லக்கூடிய புண்ணிய பூமியிலே எழுந்து கஷ்டக்கூடிய ஸ்ரீ பிள்ளையார், ஸ்ரீ மாரியம்மன், ஸ்ரீ மதுரைவரன், வெள்ளையம்மாள், பொம்மையாமன் என்று சொல்லக்கூடிய தெய்வங்களுக்கு பூசாட்டு பொங்கலிட்டு தேரும் திருவிழா தெருக்குத்து என்று சொல்லக்கூடிய இந்த சபையிலே மதுரைவரன் கடைசி பாகம் நாடகம் வச்சிருக்காங்க. நாடகம் வச்சவங்களும் நாடகத்தை பார்க்க வந்தவங்களும் பட்டி பிறகு பால்பானை கறந்து குட்டி பிறகு குடம்பால் கறந்து அரிகப்பில் போல் 1000 கிளையோடு முகிமரம் போல் 300 கிளையோடு அவரவர் சொந்த பந்தங்கள், மாமன் மைத்துரர், அண்ணன் தம்பிகள், பெற்ற பிள்ளைகள், பேர பிள்ளைகள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த கடவுள் கிருபையாலே நோயற்ற வாழ்வாக குறைவெல்லாம் செல்லுமாக பல்லாண்டு காலம் சுகமோடு வாழ வேண்டும். மதுரை வீரன் இந்த நாடகத்திலே நான் ஜான் சொல்லி வரட்டுமா? நீங்க யாருங்க? ஒரு நிலவுக்கு ஈடாகுமா? அப்படி நிலவு போன்று அழகுபடுத்த என்னுடைய பெயரோ வெள்ளையம்மாள். வெள்ளையம்மாளா? அம்மா உங்க பேர் வெள்ளையம்மாளா? நீங்க எப்படி பிறந்தீங்க? சரி,
உங்க அப்பா அம்மா பேர் என்ன? காசுக்கு பிறந்தீங்களா ஓசுக்கு பிறந்தீங்களா? நீ பிறந்த இடத்துக்கு காட்டு. என்ன பிறக்கிறது கூட காசுக்கு ஓசுக்கு? ஆமாங்க. அது எப்படி? நானும் நீ காசுக்கு தெரியாதுங்களா? தெரியாது. காசுக்குன்னா சொந்த ஆஸ்பத்திரி, சரி. ஓசுல போறதுன்னா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி, அரசு மருத்துவமனை, தனியார் மருத்துவமனை. ஓ, இதுதான் காசு ஓசு. லட்சக்கணக்கில் செலவு பண்ணி குழந்தை பேக்குறாங்களே, சரி. அது வந்து காசுக்கு போறது. ஓசுல போறதுன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஓசுல பேத்துட்டு வராங்கல்ல. அப்படியா? இருந்தாலும் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையா சொல்லட்டுமா? சொல்லுங்க. அவனுக்கு முந்திட்டவன் கிடந்தி மாமா, இந்த மதுரை மாநகரத்திலே ஆமா, என்னை பெற்றெடுத்த தந்தையாகிய சொக்கநாதர், சொக்கநாதரு, தாயாரோ மீனாட்சி அம்மையார். அப்பா சொக்கநாதருக்கும் மீனாட்சி அம்மையார் ரெண்டு பேர் தெய்வங்கள். அதான் தெய்வத்துக்கு. ஆமா, சிவன் சக்தி என்று சொல்லக்கூடிய மாறு அவதாரத்திலே அவதாரம் எடுக்கக்கூடிய சொக்கநாதர் மீனாட்சி அம்மையார் என்று சொல்லக்கூடிய தெய்வங்களாகப்பட்டது என்னை எடுத்து வழி செஞ்சாங்க. எடுத்து வாயும் பண்ணாங்க. அப்பா யாரு அம்மா யாரு என்பதற்காக எனக்கு தெரியவே தெரியாது அண்ணா. அப்பா யாரு அம்மா யாருன்னு தெரியாது. சொக்கநாதரும் மீனாட்சி அம்மா எடுத்து வளர்த்துறாங்க. தாயும் தந்தையும் சொக்கநாதர் மீனாட்சி அம்மையார் இருவரும் ஒன்றாக சேர்ந்து நாளொரு மேனியாக பொழுதொரு வண்ணமாக கண்ணான எவன் எப்படி காத்து வருகிறதோ அது போல கண்ணும் கருத்துமாக இந்த மீனாட்சியுடைய சன்னதிலே நான் நலதோறும் நலமாக வாழ்ந்து வருகிறேன். 16 வயது நிரம்பிய பருவ பெண்ணாக நாடு இருந்தாலும் இன்னும் திருமணம் ஆகவில்லை. காலை இழந்தவுடனே இந்த ஆலயத்தை பெருக்குவது,
கூட்டுவது சுத்தம் செய்வது சாணம் தெளித்து கோலங்களை போட்டு இந்த அம்மனுக்கு என்னென்ன தேவையோ பூமுறை கொண்டு வந்து அலங்காரம் செய்து இந்த பூஜைக்கு என்ன ஏற்பாடு வேணுமோ எல்லா ஏற்பாடு இந்த வெள்ளையம்மாள் நான் செய்து கொண்டு வருகிறேன். கோயில் சுத்தமா வச்சிருக்கக்கூடிய வேலை. இந்த மீனாட்சியின் ஆலயத்திலே அனுமதி செய்யக்கூடிய என்னுடைய பெயரும் வண்டி வேணுமா வச்சுக்கோ. வண்டி வேணுமா போறாங்க. ஐயா டிராவல்ஸ் எடுத்து வரட்டுமா? டிராவல்ஸ் எடுத்து வரட்டுமா? இல்ல நான் வண்டி கொண்டு வரேன். வண்டி கொண்டு வர டிராவல்ஸ் இருக்கு. வாடகைலாம் வேண்டாம். வாடகைலாம் தேவையில்ல. வாடகை ஒரு ரூபா கூட வேணாம். பணம் டீசல் மட்டும் 3000 அடிச்சு விடு. நேரம் போயிடலாருங்க. ஆமா சாமி எப்படியாவது பார்த்து போங்க. ஒரு தூரம் பார்த்து எல்லாம் போங்க. ஒரு அவ்வளோ 4 மணி நேரத்தில் முடிச்சிடுவோம். சாணி கீழ் போடணுமா? பால் பிச்சு போடணும்ல, முக்கியமான வேலை. இருந்தாலும் இப்படிப்பட்ட சபையிலே நான் இருக்கும் தருவாயிலே என்னை அழைத்து நோக்கம் என்னவோ, அதாவது நாட்டு மன்னன். சரி சொல்லுவாங்கம்மா. அப்படியா? சென்று பார்க்கலாமா? சங்கரி கௌரி மாரி சாம்பிராணி வாசகியே, மதிப்பிற்கு மரியாதைக்கு மரிய நம்ம தம்பியாகிய பேரே வேண்டாம் என்பதற்காக பங்காளி சொத்துல இருந்து 20 ரூபாய்